ராஜயோகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. நம்ம ராஜயோகம் டிவியில் தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமாக நிறைய தகவல்களை பார்த்துட்டு வரோம். வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம் சார். சார், முந்தைய எபிசோட்ல நீங்கள் ஆடி மாசத்துல பிறந்தவங்களோட குணநலன்களா சொல்லியிருந்தீங்க. அது கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ ஆடி மாசத்துல பிறந்தவங்க அதிர்ஷ்டசாலியா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு சார். அவங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் அப்படின்றது ஆடி மாசத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கா சார்? பொதுவாகவே தமிழ் மாதம் எந்த மாதமாக இருந்தாலும் ஒவ்வொரு மாதங்களுக்கும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்கும். உலகத்தில் பிறந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா மனுஷாளுக்கும் கஷ்டம் அப்படின்னு இருக்கிறத ஏன் தவிர்க்க முடியாதோ அதே மாதிரி அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது அப்படிங்கிறத உண்மை. ஆனால் இந்த ஆடி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக கிரக நிலைகள் எந்த மாதத்தில் பிறந்தாலும் அந்த ஜாதகத்தில் ஒரு ஜாதகர் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் பிறந்த ஊர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கணித்து பார்க்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு என்னென்ன யோகம் இருக்குது, அந்த யோகங்கள் எந்தெந்த வயசில் பலிதமாகுது, அந்த யோகம் அந்த ஜாதகருக்கு பலிதமாகுமா அல்லது அவங்க கூட உள்ள மற்றவர்களுக்குத்தான் பலிதமாகுமா, அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகமான வாழ்க்கை ஜாதகருக்கு அமையுமா அல்லது அந்த ஜாதகருக்கு யோகம் இருந்து கூட தியாகமான வாழ்க்கை அமையுமாங்கிற விஷயத்தை ஜாதகம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் இந்த ஆடி மாதம் பிறக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆடி மாதத்தில் பிறக்கிற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத உண்மை. என்ன இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பிறந்த குழந்தைக்கு கிடைக்கும், ஆனால் பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாது அப்படிங்கிறத கடந்த நிகழ்ச்சி சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் ஆடி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஜாதகம் பார்த்து தான் நமக்கு அதிர்ஷ்டமாக அல்லது நல்லதா கெட்டதான்னு தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. சில பேர் ஜாதகம் பார்க்க முடியாமல் இருந்தால் கூட இந்த நிகழ்ச்சி மூலமாக நமக்கு அதிர்ஷ்டமாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா பொதுவாகவே ஆடி மாதத்தில் ஆடி 1ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதியில் பிறக்கிற குழந்தை வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அவ்வளவு எளிதாக அமையறதில்லை. அப்படி அமையுது அப்படின்னா 100ல் ஒரு 2 ஜாதகம் அல்லது 1000ல் ஒரு 10-12 ஜாதகம் தான் இந்த யோகம்ங்கிறது இருந்துகிட்ருக்கும், அதிர்ஷ்டம் இருந்துகிட்ருக்கும். அந்த யோகத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த குழந்தையுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தான் சந்தேகம் இல்லாமல் யோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் ஆடி மாதம் 18 தேதிக்கு மேலே பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஓரளவு அதிர்ஷ்டம் அல்லது யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத உண்மை. ஆடி மாதம் 18 தேதிக்கு முன்னாடி பிறக்கிறவங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு யோகமாக இருக்கலாம், பெற்றெடுத்தவங்களுக்கு தியாகமான கஷ்டமாக தான் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் ஆடி 18க்கு மேலே பிறக்கிற குழந்தைகளுக்கு பெற்றவர்களுக்கு அதாவது பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு யோகமாக இருந்தால் கூட பெற்றவர்களுக்கு சிறு சிறு கஷ்டம்தான் இருக்கும். அந்த கஷ்டத்தில் இருந்து கூட தவிர்த்து கொள்ளக்கூடிய அந்த கஷ்ட காலங்களை ஓரளவு தாங்கி கொள்ளக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய தேதியாகத்தான் ஆடி 18 இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஆடி 18 அப்படிங்கிற அந்த புனிதமான தினத்துக்கு பார்த்திங்கன்னா ஆடி பெருக்கு அப்படிங்கிற இன்னொரு சிறப்பு பெயர் இருந்துகிட்டு இருக்குது. எதனால் ஆடி பெருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த 18 நாள் ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 18 தேதி வரைக்கும் போர்க்களமாக இருக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் ஆடி மாதம் 18 தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த போர்க்களமெல்லாம் விலகி ஒரு அமைதியான சூழல் நிலவக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுக்கும். ஆக ஆடி பெருக்கு என்று சொல்லக்கூடிய ஆடி 18 தேதிக்கு மேலே பிறக்கிற ஆண் குழந்தை பெண் குழந்தைகளுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு அப்படிங்கிறத மறுக்க முடியாது. ஆனால் அப்பா அம்மாவுக்கு வரக்கூடிய ஒரு சில இழுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தற்காத்து கொள்ளக்கூடிய பாக்கியமே ஒரு அதிர்ஷ்டமாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத உண்மை. ஆக ஆடி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமே இல்லையா அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக ஆடி மாதம் பிறந்தவர்களுக்கும் அதிர்ஷ்டம் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக பதிவு பண்ணுறேன். சார், ஆடி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் ஆடி மாதத்தில் பிறந்தவங்களோட பெற்றோர்களுக்கு கஷ்டம் அப்படின்றது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இதில் நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிற ஒரே விஷயம் ஆன்மீகத்தில் எல்லாத்துக்குமே பலன் இருக்குது, சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம குலதெய்வ விருட்சம் மூலமாக இதை சரி பண்ண முடியுமா சார்? பொதுவாகவே ஆடி காற்றுல அம்மையும் பறக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த காற்றாக இருந்தால் கூட ஆன்மீகம் பறக்காது, உங்களுக்கு சிறப்பான வகையில் உதவி புரியும் அப்படிங்கிறத உண்மை. அந்த வகையில் ஆன்மீக சம்மந்தப்பட்ட வழிமுறைகளை முறையாக நம்ம கையாளும் பொழுது அல்லது ஆன்மீக சம்மந்தப்பட்ட நெறிமுறைகளில் நம்ம நேர்மையாக வாழும் பொழுது அல்லது ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரார்த்தனைகளை கையில் எடுக்கும் பொழுது அல்லது ஆன்மீக சம்மந்தப்பட்ட வேண்டுதல்களை ஆடி மாதம் எடுக்கும் பொழுது இது எல்லாவற்றுக்கும் மேலாக
அவ்வப்பொழுது ஒரு தேவை, அவ்வப்பொழுது ஒரு ஆசைக்காக பிரார்த்தனை பண்ணுறோம். அதாவது சின்ன வயசில் வந்து கல்விக்காக பண்ணுறோம், அதற்கப்புறம் வந்து உத்தியோகத்துக்காக பண்ணுவோம், அதற்கப்புறம் உத்தியோகம் கிடைச்சதுக்கப்புறம் திருமணம் ஆகணும்னு வேண்டுதல் வைப்போம், திருமணம் ஆனதுக்கப்புறம் புத்தர் பேர் கிடைக்கணும்னு வேண்டுதல் வைப்போம், புத்தர் பேர் கிடைச்சதுக்கப்புறம் அந்த பிள்ளைகள் நல்ல வாழ்க்கை வாழணும்னு பிரியப்படுவோம், அந்த பிள்ளைகள் நல்ல வாழ்க்கை வாழும் பொழுது நாம பட்ட கஷ்டப்படாமல் இன்னும் நல்ல கௌரவமாக இருக்கும்னு நினைப்போம், அதுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு கௌரவம் வேணும்னு வேண்டிக்குவோம், அதுக்கப்புறம் காசு பணம் வேணும்னு வேண்டுவோம், அதுக்கப்புறம் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும்னு வேண்டுவோம், அதற்கப்புறம் சொந்த வீடு காரு வாங்கணும்னு ஆசைப்படுவோம், எல்லாத்துக்கும் மேலே கடைசி காலத்தில் ஆயுள் தீர்க்க வேணும் அப்படின்னு வேண்டுதல் வைப்போம். இந்த மாதிரி உங்களுடைய வயசில் சொல்ல முடிஞ்சது இவ்வளவு, சொல்ல முடியாத நிறைய ஆசைகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சொல்ல முடியாத ஆசைகள் எல்லாம் வந்து ஆன்மீக ரீதியாக நிறைவேற்றக்கூடிய உங்களுடைய பிறந்த தேதிக்கு பிறந்த ஜாதகப்படி என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கணுமோ அந்த நன்மைகளை சிந்தாமல் சிதறாமல் உண்மையாக கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. சார், இந்த எபிசோடில் ஆடி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் இருக்கான்னு கேட்டதுக்கு ரொம்ப தெளிவாக இந்த 18ஆம் தேதிக்கு முன்னாடி பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, 18ஆம் தேதிக்கு அப்புறம் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்கான வழிமுறை என்ன அப்படின்றதையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தமுதிய ஆன்மீக தகவல், மாத ராசி பலன், தினப்பலன் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், இது எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், இது மாதிரி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.